தமிழக வெற்றிக்கழகம் இன்று என் பிறந்தநாள் வாழ்த்த வருகை தந்திருக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் திருவள்ளூர் தொகுதி பூந்தமல்லி தொகுதி தமிழக வெற்றிக்கழக கட்சி நிர்வாகிகளுக்கும் முதல் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதை பார்த்தா பிறந்தநாள் விழா மாதிரி தெரியல, ஏதோ ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி இருக்குது. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளவு கூட்டம் கூடுதலா சாதாரணம் இல்லை. ஒரே தளபதி மூஞ்சி கோர்ஸ் தான் இவ்வளவு கூட்டம் கூடுது. அந்த தளபதியை நம்ம 2026 முதலமைச்சர் ஆக்குவோம். கண்டிப்பா இது உறுதி ஏற்போம். இந்த நாள்ல அடுத்த ஆண்டுகிட்டே ஆண்டுல தளபதி முதலமைச்சர் கோட்டையில உட்காருவாரு. இதே மீட்டிங்க நான் திருவள்ளுவர் நடத்துவோம். அவங்க எல்லாம் நீங்க சாட்சி, இது கண்டிப்பா நடக்கும். அடுத்த வருஷம் இதே வருஷம் 6ஆம் மாசம் தளபதி முதலமைச்சராக கோட்டையில உட்காருவாரு. ஆக நம்ம வெற்றி விழாவை இந்த திருவள்ளூர்ல பெரிய பெருக்கூட்டமா போட்டு சுமார் 1 லட்சம் பேருக்கு நலத்திட்ட உதவிகள் பண்ணுவோம். இது நடக்கும். மற்றும் தளபதி ஆசீர்வாதத்துடன் எங்கள் மாநில பொதுச் செயலாளர் திரு புசி ஆனந்த் அவர்கள் வாழ்த்துக்களுடன் இன்று இது போய் சார் பார்த்துட்டு வந்தேன். சார் விஷ் பண்ணாரு, வாழ்த்துனாரு. இதே மாதிரி ஒற்றுமையா இருந்து செயல்படுங்க. 2026 நம்ம தளபதிய முதலமைச்சர் ஆக்குங்க. இது நம்ம கடமை. அப்பதான் நம்ம தமிழ்நாடு உருப்படும். போதும் திமுக ஆனது போதும். அவங்க 2 பேரும் ஆனது போதும். புதுசா 2026 நம்ம டிவிகே கட்சி தமிழோட ஆளுநரும் ஆண்டாதான் ஏழைங்கெல்லாம் போயிருப்பாங்க. இங்க என்னை வாழ்த்த வருகத்தில் இருக்கும் திருவள்ளூர் தொகுதி, பூந்தமல்லி தொகுதி, நகரம், ஒன்றியம், இளைஞரணி, மாணவரணி, தொண்டரணி, மகளிரணி மற்றும் வழக்கறிஞரணி அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வாழ்க தளபதி, வளர்க தமிழக வெற்றிக்கழகம். நன்றி.